श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्री गुरुगीता 98வது श्लोकम। दोर्भ्यां पद्भ्यां च जानुभ्यां मुरसा शिरसा दृशा मनसा वचसा चेति प्रणामोष्टांग उच्यते। கடந்த சத்சங்கத்தில் இந்த ஸ்லோகம் ஆரம்பித்தோம். இதோடைய முழு அர்த்தத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சிவபெருமான் பாரதி கிட்ட சொல்கிறாரு, குரு கிட்ட எப்படி நமஸ்காரம் பண்ணணும். நமக்கு சம்பிரதாயத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சதை ஆண்கள் என்ன சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணணும், தாய்மார்கள் என்ன பஞ்சாங்க நமஸ்காரம் பண்ணணும்னு அதுக்கு விவரம் கொடுக்குறாரு. சின்ன குழந்தைக்கு சொல்லித்தரது போல் பார்வதி தேவிக்கு, பார்வதி பாரு சாஷ்டாங்க நமஸ்காரம்னா அஷ்ட அங்கங்களோட சேர்ந்து இருக்கிற அந்த நமஸ்காரத்து பேர் சாஷ்டாங்க நமஸ்காரம். இதில் அந்த லிஸ்ட்டு கொடுக்குறாரு, என்னென்ன சரீரத்தில் பாகங்கள் தரைக்கு தொடணும். 2 கைகள் இப்படி வச்சுக்கிட்டான்னு சரி, அப்படி நீட்டிட்டான்னு பரவாயில்ல. ஆக்சுவலாக இந்த புஜபாகம் தோள்கள் கீழே தொடணும். ஆனால் மார்பு இங்கே இருக்கும்போது தோள்கள் தொடாத. அர்த்தம் என்னன்னா, கைகள் நீ கொஞ்சம் இப்படி வச்சுக்கிறையோ, நீட்டாக வச்சு அங்கே நமஸ்காரம் பண்ணுறியோ, இப்படியாவது பண்ணு. சில பேர் இப்படி மாற்றி வச்சுக்குவாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன வித்தியாசம். அதே போல் கால்கள் கூட 2 ஒன்றுக்கு ஒன்று இப்படி போட்டுக்குவாங்க, பரவாயில்ல. மொத்தத்தில் 2 கைகள், முக்கியமாக இந்த அஸ்தங்களை வச்சு தராத்து நீட்டுறது. அதுக்கப்புறம் 2 கால்கள். கால்கள்னா கால் வரல்கள் அப்படியே கீழே தொடணும். 2 கால் முட்டிகளும் தொடணும். அப்புறம் 2 தொடைகளும். அப்படின்னா கால்கள் முழுசாகவே கீழே தொடுறதே, வயிறும் தொடுறதப்போ சரியா. ஸோ முக்கியமாக அப்படி பிரித்து சொல்லி, அதுக்கப்புறம் உரசான்னா தொடைகள், அதேபோல் சிரஸ்னாலையும் தலையும் கீழே தொடணும். தலை நிறைய பேருக்கு கீழே தொடர்றது கஷ்டமாக இருக்கிறதுனால தான் கைகள் இங்கே தலைக்கிட்ட வச்சுக்குவோம். குருவுடைய பாதங்களை தொட்டிட்டு, இல்லை இது பண்ணி அப்புறமும் தொட்டிட்டோ செய்வாங்க. ஆனால் சில சம்பிரதாயத்தில் ஆச்சாரியர்கள் கால்களை தொட விட மாட்டாங்க. அது அவங்களோட சம்பிரதாயம். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அது டிஸ்கஷன் வேண்டாம். நமக்கு தொட விட மாட்டாங்க, தூரம் தான். அதுக்கப்புறம் இப்போ இங்கே வரைக்கும் நம்ம பார்க்கும்போது பொதுவாக இப்படி கனெக்ட் பண்ணி சொல்கிறது உண்டு. ஆனால் இங்கே கிளியராக சிவபெருமான் சொல்கிறாரு, நம்ம இப்படி கனெக்ட் பண்ண என்னாகும், 2 கைகள், 2 கால் முட்டிகள், ஓகே, அப்புறம் கால் வரல்கள், சரியா. அங்கே ஆராய்ச்சி எல்லாம் 2 2 எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம்
சாத்தியும் தொடுறது, தலையும் தொடுறது. ஆனால் இங்கே அப்படி மட்டும் இல்லாமல் இதெல்லாம் ஒன்று ஒன்றா தான் எடுத்துக்கணும். 2 கைகள் ஒன்றும், 2 கால்கள் சேர்ந்து ஒன்றும், 2 முட்டிகள் சேர்ந்து ஒன்றும், 2 தொடைகள் சேர்ந்து ஒன்றும். அப்புறம் திருஷா மனசா வச்சசா, இது யாருக்கும் தெரியாது பொதுவாக. முதல் நீ குரு கிட்ட போகும்போது கண்களினால் பாதங்களை பார்க்கணும். யாந்திரிகமாக அப்படி எங்கோ பார்த்துட்டு பண்ணக்கூடாது. அவர் நீ முகமும் பார்க்கலாம். இங்கே திருஷான்னா அவர் நீ முகமுன்னு சரீரத்தின் பார்க்கணும், பாதங்கள் பார்க்கணும். அப்புறம் மனசில் கூட அது நினச்சிக்கணும். அப்படின்னா பார்த்ததுக்கப்புறம் கண்கள் மூடிக்கிறோம். சுவாமி கிட்ட கூட அப்படி தானே, ஸ்ரீகோவிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த ஆரத்தி அது ஏதோ பார்த்ததுக்கப்புறம் கடைசியில் கண்ணு மூடிக்கிறோம். ஏன்ப்பா அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்த திருப்பதிக்கு குருவாயிருக்கோ அவ்வளோ நேரம் கீழே நின்றுட்டு அங்கே உள்ளே போய் ஏன்டா கண்ணு மூடிக்கிறேன்னா தெரியல, சகஜமாக மூடிக்கிறோம். சின்ன குழந்தை கூட கொஞ்சம் பார்த்தாச்சுன்னா அதையும் சுவாமிகிட்ட கண்ணு மூடிக்கிறது. என்ன குறிக்கிறது? சுவாமின்னு வெளியில் பார்த்தாச்சு இல்லை, அதே சுவாமி உள்ளே பாரு. வெளியில் எல்லாம் சுற்றி பிரதட்சணை பண்ணிட்டே இல்லை, போதும் ஒரு இடத்துல உட்காந்துக்கோ. அதனால் கடைசியில் முடிச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்து ஏந்துக்கணும். வேணாம், பிரசாதம் சாப்பிட்றதுக்கு இல்லை, அங்கே உட்காந்து நம்ம அதையும் பண்ணுறோம். ஸோ அதுபோல் திருஷ்டி ரொம்ப முக்கியம். அதேபோல் முடிஞ்ச குருவுடைய திருஷ்டி கூட நம்ம மேலே உளுருதா, அவர் நம்மளை பார்க்குற போல் சில வாட்டி அது முடியாது. நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அதனால்தான் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு அவர் ஃப்ரீயாக இருக்காரா இல்லைன்னு அவர் வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாரு, ஏதோ செய்கிறாருன்னு அந்த டைமில் நீ பண்ணக்கூடாதுன்னு அப்புறம் நான் சார் 7:30 வரைக்கும் இங்கே நிற்கணும் சொல்கிறேன். இவ்வளோ விஷயம் இருக்கு திருஷ்டினாலையும். அப்புறம் மனசில் நினச்சிக்கிறதே, மனசில் கூட ஸ்மரணம் பண்ணி, எனக்கு கண்ணு மூடினதுக்கப்புறம் மனசில் ஸ்மரணம் பண்ணிக்கிட்டு அப்புறம் குருவே சரணம்னு சொல்லி ஐயப்ப சீசன் சரணமேன்னு சொல்கிறோமா, அதே போல் வாயால் கூட சொல்லணுமா. அது பெருசாக வெளியில் கேட்க வேண்டியதில்லை. ஸ்ரீ குருபியோ நமஹ, குருவோட பேர் சொல்லக்கூடாது, ஸ்ரீ குருபியோ நமஹ. அந்த மாதிரி வார்த்தைனாலையும் அந்த நமஸ்காரம் சொல்லணும். அவர் பேர் என்னான்னு பரவாயில்ல, ஸ்ரீ குருபியோ நமஹன்னு அவருக்கு மட்டும் இல்லை, அவருக்கு முன்னாடி அவருடைய குரு எல்லா குருக்களுக்கும் சேர்ந்து ப்ளூரலாக சொல்கிறோம். இப்படி இந்த 8 சேர்ந்து பண்ணுற அந்த நமஸ்காரந்தான் அஷ்ட அங்க பிரணாமம்னு சொல்லப்படுறது. ஓ பார்வதி அப்படின்னு சொல்கிறார் பெருமாள். இப்போது ஸ்திரீகள் விஷயத்தில் நமக்கு தெரியும் அது. ஆனால் இந்த 3மே இருக்க மிச்சம். திருஷ்டி இருக்கே, சரியா? அப்புறம் மனசு, அப்புறம் வார்த்தை மூலையாகவும் சொல்லணும். இது நிஜமான சரியான நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி அது பாவத்தை காட்டுறது, எவ்வளோ நமக்கு உள்ள பாவம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லாமல் ஜஸ்ட்டு தலை கூட குனியாமல் சில பாட்டி சும்மா அப்படி பண்ணால் பத்தாது. சாஸ்திரம் சுவாமிக்கு முன்னாடி குருவுக்கு முன்னாடி தலை குணியணும். அகங்காரத்தை மொத்தத்தின்னு நான் அப்படியே அவருக்கு அர்ப்பணம் செய்கிறேன். எனக்கு அகங்காரம். நம்ம சம்பிரதாயத்தில் பாருங்கோ, அந்த குருக்களுக்கு தவிர, சரியா, அவர் சன்னியாசியாக இருக்காரா இல்லைன்னா நான் குருவாக நினச்சிக்கிட்டேன். எப்படி இருந்தாலும் குரு, அதையும் ஆத்தியாத்மிக விஷயத்தில் எனக்கு குருவாக இருக்கார். அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம இந்த லோகத்தில், நம்ம நாட்டில் முக்கியமாக இப்படி சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறது. சாஷ்டாங்க சுவாமிக்கு பண்ணுறோம், அது வேறு. சுவாமிக்கு அப்புறம் குருவுக்கு மட்டும் பண்ணுறோம்.
பெற்றோர்களான பெரியவங்களுக்கே பண்ணணும். இது தவிர வேறு எந்த விதத்தில் ஒரு மனுஷன் ரொம்ப சிறந்தவனாக இருந்த ராஜா கிட்ட அந்த காலத்தில் எடுத்துக்கிறோம், மேக்ஸிமம் வந்து இப்படி கை வச்சு இப்படி பண்ணுறதோ இப்படி தான் பண்ணுறாங்க தவிர யாரும் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ண மாட்டாங்க. அதனால தான் பீட்டாதிபதி மகாசன்னிதானம் கிட்ட வந்தால் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா ஆகட்டும் யாராவது ஆகட்டும் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் முடிஞ்சது பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால தான் அந்த குரு கீதை படிக்கிறோம், குருவுடைய முக்கியத்துவம். ஸோ பல விஷயங்கள் இப்படி நம்ம பார்த்துட்டு வந்தோம். அடுத்ததாக 99வது ஸ்லோகம். இது கொஞ்சம் மீட்டர் மாறுறது. தஸ்யை திசே சதத மஞ்சளிரேஷ நித்யாம் நித்யம் நித்யாம் தஸ்யை திசே சதத மஞ்சளிரேஷ நித்யம் பிரக்ஷிப்யதாம் முகரி தைர் மதுரை பிரசூனைः பிரக்ஷிப்யதாம் முகரை பிரசூனைः ஜாகர்த்தி யத்ர பகவான் குரு சக்கரவர்த்தி விஸ்வஸ்திதி பிரளய நாடக நித்ய சாட்சி. இது ரொம்ப கவித்துவத்தோட கூடியிருக்கிறது இந்த ஸ்லோகம். அந்த குரு இதுக்கு முன்னாடி கடந்த சத்சங்கத்தில் வேறு ஸ்லோகத்தில் சொன்னோம், குரு நேராக பார்க்க முடியல, அவர் இப்போ எங்கோ இருக்கார். அப்படி இருந்தால் கூட அவர் எந்த இடத்துல இருக்காருன்னு உனக்கு ஊகிச்சுக்கிட்டோ நினச்சிக்கிட்டோ அந்த திசை நோக்கி நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லி ஒரு கருத்து பார்த்தோமா. அதே போல் தான் தஸ்யை திசை அந்த டைரெக்ஷனில் பார்த்து அப்படி எப்பவுமே கூட சததம் அன்னார் நித்தியம் அன்னார் ரெண்டு வார்த்தைகள் எம்பசைஸ் செய்து சொல்லப்படுறது. சததம் நித்தியம் இது என்னன்னா சததம்னா ரெகுலர்லி, நித்தியம்னா கூட ரெகுலர் தான், ஆல்வேஸ் அப்படி நமஸ்கரிக்கணும். கைகள் ரெண்டு குப்பி இப்படி வச்ச அஞ்சலி என்றோம் இல்லையா, இந்த அஞ்சலிக்குள்ளே நிறைய அழகான சுகந்தத்தினை கொடுக்குற புஷ்பங்களை வந்து அர்ப்பண செய்யணும். அவருடைய ஃபோட்டோ இருந்தானோ இல்லை பாதுகைகள் இருந்தானோ இல்லை சுவாமிக்கு முன்னாடியே அர்ப்பணம் செய்யும்போது அந்த குருவினை நினச்சிக்கிட்டு இப்படி பண்ணணும்னு இங்கே சொல்லப்பட்டது. அதெல்லாம் பொய்ட்டிக்கெல்லாம் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டது. ஆனால் உடனே அடுத்த வரிக்குள்ளே இருக்கிற அர்த்தத்தின்னு பார்த்தா ஜாகிரத் అని வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டது. ஆனால் அர்த்தம் அங்கே வந்து சிருஷ்டி ஸ்திதி லய, ஸ்திதி லய பதங்கள் அங்கே இருக்குது 4வது கடைசி வரியில். ஆனால் சிருஷ்டி பதத்துக்கு ஜாகர்த்தி అని கொடுக்கப்பட்டது. நமக்கு சிருஷ்டி எப்போ தெரியும்? நினைவுல தானே தெரியுறது உலகம் இருக்கானே. அப்படின்னு அர்த்தம் சிருஷ்டி அதுக்கு அர்த்தம். அந்த குரு சக்கரவர்த்தியான பகவான் குரு சக்கரவர்த்தி, இந்த குருவுக்கு மட்டும்தான் அந்த பகவானான பதத்தினை ஆட் பண்ணுறோம். சம்ஸ்கிருதத்தில் கௌரவமாக ஒரு தன்னை கூப்பிடும்போது பவான் అని கூப்பிடுறது. அது எல்லா ஆண்களுக்கும் அப்படி கூப்பிடுறோம், அதே போல் ஸ்திரீகளுக்கு. அப்புறம் இந்த வார்த்தை மட்டும் பகவான் అనేది வந்து பகவானுக்கு மட்டும் ப்ளஸ் குருவுக்கு கூட. நம்ம உபனிஷத்துகளுக்குள்ள இந்த சிஷ்யனு
குருக்கிட்ட வந்த உடனே கேட்குற அந்த கேள்வி ஆரம்பிக்கும் போது செய்யும்போது எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு? அதீஹி பகவன் பிரம்ம வித்யாம் வரிஷ்டாம். கைவல்லோபனிஷத்தில் பிரம்மன் பகவன், அப்படிப்பட்ட பகவான் குரு சக்கரவர்த்தி. சக்கரவர்த்தி என்ன, ராஜா வேறு, சக்கரவர்த்தின்னா நிறைய பெரிய இடத்து மொத்தத்துக்கு அவர் சக்கரவர்த்தின்னு சொல்லுவோம் இல்லையா. குரு சக்கரவர்த்தி அது ஒரு எக்ஸெக்டிவ் தான், விசேஷனம் கொடுத்து சொல்லப்படுறதை. யார் இந்த குரு, அதுதான் முக்கியம். இதில் வந்து மறுபடியும் குரு நீ பிரம்ம பாவத்தோடு பார்க்கணும், பிரம்மனாக நினச்சிக்கணும். அப்போது ஏன்னா எனக்கு பிரம்ம வித்தனை சொல்லி கொடுக்குறாரு, நானும் அந்த பிரம்மத்தினை உணர்ந்தேன். அதனால் அப்போது சொல்லிக் கொடுக்குறவரும் பிரம்மன் தான், அவர் சொல்லி கொடுத்ததே பிரம்மனை பற்றி தான், எனக்கு தெரிவித்ததே நானும் பிரம்மன் தான் தெரிவித்தார். அதனால் அந்த ஆனால் பிரம்மனே வார்த்தை இங்கே எங்கேயுமே இல்லை. பகவான் குரு சக்கரவர்த்தி அனு சொல்லி ஒரு மாற்றம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிருஷ்டி ஸ்திதி லயன்னு இந்த நாடகத்துக்கு இந்த ட்ராமாவுக்கு யார் சாட்சியாக இருக்காரோ அந்த சாட்சியாக இருக்கிற பதத்தில் தான் பிரம்மம் அடங்கியிருக்கு. ஏன்னா பொதுவாக பிரம்மனை பற்றி சொல்லும்போது நம்ம வேதாந்தத்தில் அவர் சாட்சி அனு சொல்கிறோம், விட்னஸ்ஸு, அவஸ்தாத்ரய சாட்சி, சரீரத்ரய சாட்சி, சர்வத்துக்கு சாட்சி அவர். சர்வதி சாட்சி பூதம் பாவாதீதம் திரிகுணரஹிதம். 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டு அந்த சத்குரும் தம் நமாமி. இப்போது அந்த குரு பதம், அதில் சத்குரு பதம், அப்புறம் என்ன குறிக்கிறதுன்னா பிரம்மம், சத்தியம், பரம்பொருள் தான் நமக்கு இங்கே தெரிவிக்கிறது. இந்த 3வது வரியில் வந்த அந்த ஜாகிரத்திய பதத்தினை நம்ம 3 அவஸ்தைகளை பற்றி சொல்கிறாருன்னா கூட அப்படி எடுத்துக்கலாம். அந்த எக்ஸ்பிரஷன் வந்து சாஸ்திரத்தில் பல இடத்துல பல ஸ்லோகங்கள் இருக்குது. மகிஷா பஞ்சகத்தில் அப்படி தான் ஆரம்பித்து முதல் ஸ்லோகம். ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்திஷு ஸ்புடதரா யா சம்விதுஜ்ரும்பதே. சம்வித்னா ஆத்மக்கு, சாட்சிக்கு, பிரம்மனுக்கு இன்னொரு பேர் சம்வித். கான்ஷியஸ்னஸ்க்கு இன்னொரு பேர் சம்ஸ்கிருதத்தில் சம்வித். சம்யக் வித் என்ன, நோயர் ஆஃப் தி எவ்ரிதிங், சம்வித். அப்போது ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்திஷு ஸ்புடதர, வெரி கிளியர்லி, தெளிவ கிளியராக. யா சம்வித் விஜ்ரும்பதுன்னா எல்லா 3 அவஸ்தைகளுக்குள்ளேயும் அது இருக்குது. ஆனால் ஒரு அவஸ்தை இன்னொரு அவஸ்தையில் இல்லை. நினைவு கனவுல இல்லை, கனவு நினைவுல இல்லை, கனவு நினைவு தூக்கத்தில் இல்லை இல்லை. ஆனால் என்ன இருக்குது, அந்த 3 வந்து போகிறது எனக்கு தெரியும். தெரியுறதா இல்லையா? அதுக்கு எங்காவது போய் படிக்கணுமா? வருது சார், நல்லாவே தெரியுது எனக்கு. யா சம்வித் விஜ்ரும்பதே, எங்கிருந்து எங்கே வரைக்கும்? ஆ பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷோ. பிரம்மாஜி கிட்டேருந்து அமீபாஜி கிட்ட வரையும். ஆ பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷு. தனுன்னா சரீரம், அது எவ்வளோ பெரிய சரீரம், யானையா, பிரம்மனே சொல்லியாச்சு. இந்த பிரம்மன் வந்து சதுர்முக பிரம்மா, பிரம்மதேவனுக்கிட்ட ஆரம்பித்து ஒரு சின்ன எறும்பு உடம்பு இல்லை கூட யா பிரம்மாதி பிபீலகாந்த தனுஷு புரோதா வியாபிச்சிருக்கின்றனதோ ஜெகத் சாட்சிணி. அந்த பதத்துக்கு தான் நான் எடுத்தேன் இந்த ஸ்லோகம். இப்போது சாட்சிணி ஜெகத் மொத்தத்துக்கு. சரி, அப்போது குருவுக்கு பிரம்மனுக்கு வித்தியாசம் இல்லை. பிரம்மமேதா குரு, குருவேதா பிரம்மம், அதுதான் சத்குரு. அதனால் நம்மளோட ஆத்மா தான். ஆனால்
அது உணரத்துக்கு நமக்கு வெளியில் ஒரு சரீரத்தில் ஒரு மனுஷனு தேவைப்படுறது குருவா. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் அழகாக விவரிக்கப்பட்டது. அடுத்தது 100வது ஸ்லோகம். 100 கிட்ட வந்துட்டோம். இந்த ஸ்லோகம் இன்னும் கொஞ்சம் வேறு மீட்டரில் பெருசாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு தகுந்த போல் இது பத்தியம்னால கொஞ்சம் அப்படி தான் சொன்னால் கரெக்டாக வரும். அபியஸ்தை கிமு தீர்கால விமலைஹ இன்னும் கொஞ்சம் நிதானமாக சொல்கிறேன். அபியஸ்தை கிமு தீர்கால விமலைஹ வியாதி பிரதைர்துஷ்கரைஹ பிராணாயாமசதைரநேககரணைஹ துக்காத்மகைர்துர்ஜகைः யஸ்மின்னப்யுதிதே வினஷ்யதி பலீம் வாயு ஸ்வயம் தத்க்ஷணாத் பிராப்தும் தத் சஹஜஸ்வபாவமனிஷம் சேவேத சைக்கம் குரும். இன்றைக்கு இந்த ஸ்லோகம் குரு சேவையுடைய பெருமை. குரு பற்றி சொன்னோம். குரு பிரம்மத்தோட சமமாக புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் பிரம்மன் எங்கே இருக்கார், அவருக்கு எப்படி சேவை பண்ணுறது? அப்புறம் நானும் பிரம்மனே சொல்லிட்டாங்க. அப்போது எனக்கு நானே சேவை பண்ணிக்கிறதா? அது என்னையோ பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கு வேண்டிய சாப்பாட்டு இத்தனை நாட்பாட்டி போடுற எல்லாம், குளிப்பாட்டுற எல்லாம் பண்ணுறேன். அப்படி இல்லை. பாஹ்யமாக உனக்கு சாஸ்திர உபதேசம் பண்ணுற குரு சத்குருன்னு அவருக்கு எப்படி சேவை பண்ணணும் அந்த விஷயத்தை இங்கே ரொம்ப விவரித்து சொல்லப்பட்டது. விஷயம் என்னன்னா, பல பல வகையான சாதனைகள், பயிற்சிகள். உதாரணத்துக்கு பிராணாயாமம், யோகா, அப்புறம் ஜபம், தியானம், மந்திரோச்சாரணம், தீர்த்த ஸ்தலங்களுக்கு போய் தீர்த்த யாத்திரை பண்ணுறது, அப்புறம் சுவாமிக்கு கோவில் அந்தந்த இடத்துல பல வகையான கஷ்டமான நெருப்பு மேலே நடக்கிறாங்க, முள்ளு மேலே நடக்கிறாங்க, செருப்பு இல்லாமல் நடக்கிறாங்க, முட்டி மேலே நடக்கிறாங்க, படுத்துக்கிட்டு புரண்டுறாங்க. இதெல்லாம் சாதனங்கள்னு அவங்க அதில் ஏதோ இது பண்ணணும், இது பண்ணால் சுவாமிக்கு அப்படின்னு பண்ணுறாங்க. அவங்க நிறைய பண்ணுறாங்க. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அநேகம். அங்கே அடுத்த இதில் மாதிரி ஒன்று இப்படி கிடையாது, அநேகம். அதுதான் இங்கே சொல்கிறாரு. அது கூட எவ்வளோ நிறைய நாள் அப்படி நிறைய தீர்க்கால விமலைஹி வியாதி பிரதைஹி துஷ்கரைஹி. இதெல்லாம் செய்யும்போது சரீரத்துக்கு ரொம்ப சிரமம் ஏற்படும், ரொம்ப வியாதி கூட கொண்டு வரும். சில வாட்டி வியாதி கூட வரும் மனுஷர்கள். இந்த உபவாசம் பண்ணுறவங்க, இல்லைன்னா அடிக்கடிக்கு ஏதோ பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்கும் வியாதி கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த பிராணாயாமம் எல்லாம் சில பேர் 100 கணக்கில் அப்படியெல்லாம் அது ஒரு பெரிய சாதனையாக எடுத்துக்கிட்டு அப்புறம் சரீரம் மூலமாக பலதெல்லாம் செய்கிற சாதனைகள் எல்லாமே ரொம்ப நாள் பண்ணி அது அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு சரீரமும் வியாதி வந்த அளவுக்கு பண்ணி இது எல்லாத்தினால இந்த பயிற்சிகளினால என்னதான் பிரயோஜனம்?
என்ன அடையணும்னு நீ பண்ணுற இதெல்லாம் அபியஸ்தாயி கிமு அது என்னதான் உனக்கு சாதிச்சு கொடுக்க போகிறது? உனக்கு தெரியுமா என்ன நீ சாதிக்க போகிறேன்னு? ஆமாம், நான் எதுவும் மனசில் வச்சுக்கிட்டேன்னா என்ன வச்சுக்கிட்டேன்? நீ மனசில் உனக்கு ஏதோ ஒன்று நிறைவேறணும், அதுதானே வச்சுக்கிட்டேன். அது ஒன்று நிறைவேறிட்டா போதுமா? திரும்பி அதுக்கப்புறம் எதுவுமே கேட்க மாட்டியா? எதுவுமே கேட்காம யாரும் ஒன்றும் சாதனை பண்ண மாட்டான், தபஸ் பண்ண மாட்டான். 40 நாள் செருப்பு இல்லாமல் அப்படி 3 வாட்டி குளிச்சுட்டு ஐயப்பா சுவாமிகிட்ட எது போவான்? இப்போ ஏதோ மனசில் வச்சுக்கிட்டு இது நடக்கணும், அது ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போகிறான். திரும்பி அடுத்த வருஷம் போவான். சில பேர் வருஷக்கணக்கில் போகிறாங்க. ஏன் ஒரு வாட்டி கேட்டால் அது நீ ஃபுல்லாக கொடுக்கல அதுதானே அர்த்தம். ஆமாம், அதேதோ ஆயிடுச்சோ இல்லையோ, ஆகலைன்னு கூட ஆயிடுத்து, சந்தேகமாக இருக்கு, அதனால் மறுபடியும் போகிறேன், இல்லைன்னு இன்னொன்றுக்காக போகிறேன். அப்போது நீ இந்த மாதிரி இன்னொன்று நான் சொல்லிதான் இப்படி வேண்டிக்கிட்டேன்னு போவேன். இதுக்கு முடிவு இருக்கா? எப்போ அது முடியுமா? அது இந்த ஜென்மத்தில் இல்லை, பல ஜென்மங்களோடு முடியாது இந்த விதமாக போனேன். ஏன்னா நீ எது ஒன்று கேட்டா, எது ஒன்று உனக்கு கடிச்சா இனிமேல் நீ கேட்கவே மாட்டேன். அப்படி ஏதாவது இருக்கேன்னு நீ யோசிச்சியோ? உனக்கு தெரியுமா, முண்டகோபனிஷத்தில் இப்படி தான் கேள்வியோடு ஆரம்பமாயிடுச்சு. எது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டா ஓ குருவே சர்வமும் தெரிஞ்சுக்கிட்டது போல ஆகிடும். அப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்தான் சிஷ்யன். இந்த லோகத்தில் எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்கும் கொஞ்சம் பேருக்கு இப்படி சத்சங்கத்துக்கு போய் சாஸ்திரத்தை இப்படி கேட்டால் தெரியறது. ஒன்று இருக்க, அது நீ கேட்டு அதை அடைஞ்சு அதை வாங்கிட்ட, இனிமேல் நீ எதுவுமே கேட்க வேண்டியதே இல்லை அப்படின்னு அர்த்தமே. நீ பூர்ணம் ஆயிடுவே, நீ திருப்தன் ஆயிடுவே, நீ சாந்தன் ஆயிடுவே, நீ முக்தன் ஆயிடுவே. அது தெரியணும், என்ன கேட்கணும். அதனால் பகவான் கேட்ட நான் தினந்தும் போகிறேன், 3 வாட்டி போகிறேன், அப்புறம் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அப்புறம் இந்த மாதத்தில் இப்படி பண்ணுவேன், அந்த மாதத்தில் இப்போது வரப்போகிறது. இந்த 2 மாதங்கள் பக்கத்தில் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, கார்த்திகம் அப்புறம் தனுஷ் மாதம். என்ன ஒருத்தர் ஒன்று சிவனுக்காக திரும்பி அந்த ப்ராப்ளம் வரக்கூடாது பக்கத்தில் வச்சுட்டாங்க. அவள் சிவபக்தர்கள் எல்லோரும் காலையில் எழுந்திரிச்சு நல்லா குளிக்கணும், குளிர் காலம். விஷ்ணு பக்தர்கள் எல்லாம் 2ஆக பிரிச்சுட்டான், பண்ணிக்குங்க. சோம்பேறியாக இருக்கக்கூடாது, குளிர் காலம் சோம்பேறித்தனம் வரும். அதனால் காலையில் எழுந்திரிச்சு பச்சை தண்ணி அது வேறு. ஆண்டாள் குளிச்சுட்டா குளிச்சுக்கிட்டோம், நானே குளிக்கணும். எப்படியோ உன்னை கொஞ்சம் டிசிப்ளினில் வைக்கணும்னு இந்த முன்னோர்கள் எல்லாரும் சாஸ்திரம் சொன்ன விஷயம். ஆனால் அது எத்தனோ வருஷம் பண்ணி கடைசியில் எங்கே நிற்கிற? இப்போ உன்னோட பக்தி எங்கே வரைக்கும் போயிடுது, எங்கே வரைக்கும் ஏறிச்சு, வளர்ந்துச்சு. இதெல்லாம் இப்போ அது நினச்சி பார்த்தியோ? உன்னை மனசுக்குள்ள அந்தரங்கத்தில் ஏதாவது மாற்றம் வந்ததா? கடவுள் விஷயத்தில் உன்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஏதாவது மாற்றம் இருந்ததா? கேட்டுக்கணும். ரொம்ப யாந்திரிகமாக ஏதோ பண்ணக்கூடாது. சரி, அப்படி கேட்டுக்கணும் என்று கேட்குறாரு, இங்கே சொல்கிறாரு சிவபெருமான். ஆனால் இங்கே பாருங்க, எப்போ குருவுடைய சேவனால், நீ குருவுக்கு செய்கிற சேவனால், சேவேதச்ச ஏகம் குரும் அனிஷம், முடிஞ்ச வரைக்கும் உனக்கு அவகாசம் கிடைச்ச வரைக்கும் எப்பவுமே குருவுக்கு செய்கிற அந்த சேவைனால உனக்கு எந்த உள்ள ஒரு தெளிவு, ஞானம், உனக்கு அந்த பணிவு,
அதுதான் ரொம்ப முக்கியம். ஞானத்திலாவது பக்தியிலாவது அடங்கி அடையணும், இல்லைன்னா அடைஞ்சப்புறமாவது அடங்கணும். அடங்கினதுக்கப்புறம் அடையிறதுக்கு பேர் பக்தி, பக்தி மார்க்கம். அடைஞ்சதுக்கப்புறம் அடங்கிறதுக்கு பேர் ஞான மார்க்கம். எதுக்கு இந்த சொல்கிறேன்னா, பக்தி ஞானம் இங்கே இப்போ பார்த்தா பிரம்மன்றீங்க, இன்னொரு பக்கம் ஞானம், இதெல்லாம் ஏகமன். இன்னொரு பக்கம் என்னமோ சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுங்கோ, சேவை பண்ணுங்கோ அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறீங்க. அப்போ பக்தி ஞானம் கலந்திருக்கா இல்லையா? ஞானம் இல்லாத பக்தி அது பரிபூர்ணமாகாது. அப்படி பக்தி இல்லாத ஞானம் கூட பரிபூர்ணமாகாது. இது ரெண்டும் ஒன்று ஆயிடணும், சேர்ந்து தான் போகணும். இதுதான் நாரத பக்தி சூத்திரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இந்த நாரத பக்தி சூத்திரங்கள் லிங்க் அனுப்புகிறோம்னு சொல்லிட்டேன், எல்லோரும் மறந்துட்டாங்க. ஆனால் நான் மறக்கலை. அதை அனுப்புகிறவங்க அனுப்ப வேண்டியவர் அனுப்பணும். சரியா? நாரத பக்தி சொன்னான் ஒரு நாள் கிளாஸில், 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னான். சொல்லலையா? எனக்கு ஞாபகம், நான் எனக்கு ஞாபகம் இருக்கு. என்ன அடிக்கடிக்கு நமக்கு நாரத பக்தி சூத்திரங்கள்னு நம்ம ரிகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸ்வேதாஸ்வரம் படி முக்கியமாக குரு கீதை படிக்கும் போதுனால நான் அன்றைக்கி ஒரு நாள் சொன்னேன், நீங்களா தேடிக்கும்போது தேடுறது கஷ்டம், உள்ளே போய் அத்தனை பிளேலிஸ்ட் இருக்கிறதுனால அனுப்புவார் இன்றைக்கோ நாளைக்கும். ஸ்ரத்தா இருக்கிறவங்களும் அதை கேட்டுக்கிட்டே இருங்கோ. இன்னும் நமக்கு நல்ல தெளிவாக தெரியும் விஷயம். சரி, என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? எப்படி ஒரு வேகமான காற்று வரும்போது அந்த இடத்துல இருக்கிற குப்பை, தூசி வீடே தள்ளிட்டு போகிறது. வீடு மரம் இல்லை, அந்த அளவுக்கு பலியசி வாயு, பலி வாயு ஸ்வயம். அப்படியே உடனே அது எப்படி எல்லாம் ஸ்வீப் பண்ணி கொண்டு போயிடுமோ, அதுபோல் குரு சேவை செய்கிறதுனால வர அந்த பலம் உனக்கு அந்த தத்துவத்தினை உணர்றதுக்கு ரொம்ப உனக்கு உதவி செய்யும். தத் சகஜ ஸ்வபாவம் பிராப்தும், அந்த பிரம்ம ஞானத்தினை நீ பிரம்ம ஸ்திதின் அடையிறதுக்காக அந்த கேள்வி அப்படியே விட்டுவிடக்கூடாது. எது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டா என்னாரு, அந்த ஒன்று என்ன சார்ன்னு எதுக்கு சொல்லணும்? எத்தனை வாட்டி சொல்லுவோம். ஒன்று நீ தெரிஞ்சுக்கணும், நீ ஆத்மானை தெரிஞ்சுக்கணும், நீ பிரம்மனை தெரிஞ்சுக்கணும், ஜீவாத்மா பரமாத்மா ஒன்றுன்னு தெரிஞ்சுக்கணும். இது ஒன்று நீ சாதிச்சா எல்லாம் முடிஞ்சது. ஆனால் இது ஒன்று சாதிக்கிறதுக்கு நான் நிறைய சாதனம் பண்ணுறேன்னு, இதுக்கு நிறைய சாதனம் கிடையாது. அநேக சாதனம் அநேக சாத்தியத்துக்காக சொல்லப்பட்டது. நீ எதுக்கு இந்த விரதம் பண்ணுறேன், இந்த விரதம் பண்ணால் இதுக்கு அடிக்குமன்னாங்க. அந்த அம்மா நீயே இந்த விரதம் பண்ணுறீங்க, இந்த விரதம் பண்ணால் வேறு அதுக்கு அடிக்குமன்னா. புத்திரகாமிஷ்டி யாகம் பண்ணால் தசரதனுக்கு புள்ளை போடுக்கும் அண்ணாங்க. இன்னொருத்தருக்கு இன்னொன்று சொன்னாங்க. இப்படி பல சாதனைகள், பல சாத்தியங்கள். ஆனால் ஞான விஷயத்துக்கு வரும்போது ஏக சாதன ஏக சாத்தியம். செய்ய வேண்டியது ஒன்று தான், அடைய வேண்டியது ஒன்று தான். ஞானம் ஞானம் அடையணும். ஏக சாத்தியம் என்னது? மோக்ஷம், முக்தி. எப்போ? இங்கே இந்த சரீரத்தில் இந்த உயிர் இருக்கும்போதே. அப்போது ஞானம் சாதனம், மோக்ஷம் சாத்தியம். ஒன் தட்ஸ் இட். அதனால பிராப்தும் தத் சகஜ சுபாவம்னா ஆத்மஸ்திதி. நான் ஆத்மனை உணர்ந்த அதுக்காக என்ன பண்ணணும்? நீ பல சாதனைகள் பண்ணுறது பதிலாக ஒரு குருன்னு ஆசிரியம். முதல்ல
அவருக்கு சேவை பண்ணுறதுல ஈடுபடு முதல்ல. எதுக்கு இந்த சேவை பண்ணணும்? நான் போய் உட்கார அவர் டீச் பண்ணுவார் போதும் இல்லைன்னா அப்படி இல்லை. இந்த சேவா అనేది இல்லைன்னா நீ உன்னோட அகங்காரம் அடங்காது. அகங்காரம் தலை தூக்குற வரைக்கும் அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது அந்த அளவுக்கு நீ ஞானம் அடைய முடியாது, கஷ்டம். அதுக்கு தான் இவ்வளோ அந்த நமஸ்காரம் சொல்லு. அதனால் சுவாமி கிட்ட போய் கூட நம்ம அங்கேயே சரணாகத்தை பண்ணணும், பிரபன்னர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்ன சரண்டர் ஆகணும். அங்கேயும் சரண்டர் தான், இங்கேயும் சரண்டர் தான் விஷயம். அப்போ என்ன ஆகும்? அந்த சேவை பண்ண 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 கடவுள் பேர் சொல்லி சித்தம் சுத்தி ஆகிடும். அப்படியெல்லாம் நிறைய பண்ணி தான் நம்ம இப்போது ஞானத்துக்கு நமக்கு தகுதி பெற்று இங்கே உட்கார்ந்துட்டு இந்த தத்துவ விஷயத்தை கேட்குறோம். இல்லைன்னா இத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு, நீங்கள் எப்பாவது இதெல்லாம் நான் வாழ்க்கையில் கேட்க போகிறேன், இந்த மாதிரி எனக்கு கிடைக்கும்னு நீங்கள் நினச்சிட்டிங்களோ? இப்போது சில வருடங்களாக கொஞ்சம் பேர், சில பேர் அப்படி இப்படி புதுசாக எப்படி வந்தாலும் இப்போது தெரியுது, அப்பா எத்தனை ஜென்மங்களும் என்னென்ன சாதனை பண்ணாலும் இனிமேல் எனக்கு குரு சாஸ்திரம். சாஸ்திரத்துக்கு சேவை எப்படி பண்ணுறது? சாஸ்திரத்தை கேட்கறதுனால சாஸ்திரத்துக்கு சேவை. சாஸ்திர மாத்துக்கு சேவை பண்ணணும். நீ கேட்கும்போது சாஸ்திர மாத்துக்கு சந்தோஷம், அது நம்ம அனுகிரகம் பண்ணணும். அதே போல் அது சொல்லி கொடுக்குற குருவுக்கு முடிஞ்ச வரைக்கும் பண்ணு, என்ன சேவை பண்ணுறியோ பண்ணணும். இங்கே சேவான்னா நான் இன்னொரு விதமாகவும் சொல்லுவேன். இல்லைன்னா அது ரொம்ப ஃபிசிக்கல் லெவல்லையே அப்படி இருக்கக்கூடாது. அது இருக்கணும். அந்த சொல்கிற பேச்சு வார்த்தைகளை கேட்கணும். கேட்டு அதெல்லாம் அமலுப்படுத்துறதுக்கு நான் நிர்ணயம் பண்ணிட்டு அந்த விதமாக முயற்சி பண்ணிட்டு இருந்தால் நான் குருவுக்கு சேவை செய்கிறேன்னு அர்த்தம். ரெண்டு விதமாகவும் எடுத்துக்கணும். ஆக்சுவலாக ரெண்டாவதே சொன்னது முக்கியம். பரவாயில்ல, சில பேர் சில வாட்டி இதுதான் ஃபிசிக்கலில் என்ன சேவை பண்ணும், ஆனால் இம்பார்ட்டண்ட் கட்டாயம் குரு சேவை. இல்லைன்னா அந்த குரு சேவை மட்டும் போதும் அவனை கரையேறுத்தான். இந்த ஜென்மத்திலேயே கரையேற்றலாம், இல்லை 1000 ஜென்மங்கள் எடுக்கிறதுக்கு பதிலாக இன்னும் 2 ஜென்மத்தில் முடிஞ்சிடும் வேலை. இந்த குரு இங்கே டிஸ்கனெக்ட் ஆனான்னு உனக்கு ஃபிசிக்கலில் உனக்கு கனெக்ஷன் மறுபடியும் கண்டினியூட்டி ஆகும். அதையும் புரிஞ்சுக்கணும். அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. பட் கேரண்டி நீ போய் அங்கே சேருவே ரொம்ப சீக்கிரமாக. அதுதான் இங்கே சொன்னார். இதுக்கு நானும் இந்த உதாரணங்களாக சொல்லும் போது 1-2 நிறைய இருக்குது சரித்திரத்தில். சங்கராச்சாரியருடைய வள்ளலார் பற்றி சொல்லும்போது நம்ம அங்கே ஒரு சிஷ்யன் ஒன்றும் படிக்காதவனா கூட ஜாயின் பண்ணார். அவனுக்கு முதல்ல அப்போ கிரியன்னு பேர் அணி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சங்கரர் எல்லா உபதேசம் பண்ணிட்டு எல்லா கிளாஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி மணிக்கணக்கில் எடுப்பார். அப்படி நடந்துட்டுக்கும், ராத்திரி வரைக்கும் போகும் சில வாட்ட. ஆனால் அவன் அங்கே உட்காந்து இதெல்லாம் கேட்டு புரிஞ்சுக்கிற சக்தி அவனுக்கு இல்லை. என்ன பாஷை தெரியணும். அதனால இப்போ நான் பேசுகிற மொழி உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. நான் பூர்ணமாக சம்ஸ்கிருதத்தில் பேசிட்டேன், உங்களுக்கு ஏதாவது புரியுமா? இல்லை தெலுங்கில் பேசுவேன், புரியாது இல்லையா? அதுபோல் அவனுக்கு ஆச்சாரிய சங்கரர் அவர் சொல்கிற அந்த பாஷ்யம் பெரிய பெரிய இதெல்லாமே அவன் வேறு நடுவில் சேர்ந்துட்டான். முதல்ல காலடியில் கிளம்பி அப்போ 8 வயசில் போகும்போது வரல. அப்புறம் தானே ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டாங்க.
இந்த கிரி வந்து அவனுடைய சரித்திரம் பார்க்கும்போதும் அங்கே இருக்கு, அது ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஏது. ஆனால் கிளாஸ் நடக்கும்போதும் அவன் எப்பயுமே வந்து உட்காருவான் புரியுறதோ இல்லையோ குருன்னு பார்த்துக்கிட்டே அப்படியே உட்காருவான். சரி, கிளாஸ் இல்லாத சமயம் என்ன பண்ணுவாங்க, குருவுக்கு வேண்டியதெல்லாம் அவரோட துணியெல்லாம் கொண்டு போய் துங்கபத்ரா நதியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய் போட்டு நல்லா மடிச்சுட்டு எல்லாம் செஞ்சு அப்படி எல்லாம் கொண்டு வந்து வச்சு, வேறு இன்னும் ஏதாவது வேணுமா, குரு உட்கார்ற இடம் க்ளீன் பண்ணுறது, அவர் தங்குற இடம் க்ளீன் பண்ணி இப்படியெல்லாம் வேறு என்ன செய்ய முடியும், என்ன பண்ணலாமன்னு எப்பவுமே அந்த டோருக்கு பக்கத்தில் சங்கரர் ஒரு சின்ன குடிசில் அங்கே அப்படி இருக்காருன்னா வெளியில் கண்டிப்பாக கிரி இருப்பான் அப்படின்னு இவருடைய நம்பகம். அவன் இங்கே தான் இருப்பான். அப்படி ஒரு குரல் கொடுத்தா போதும் சுவாமின்னு வருவான். இப்படி பண்ணிட்டு இருந்தான். கிளாஸுக்கு வந்து உட்காருவான். இது யாரும் எல்லாருக்கும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இவனுக்கு ஒன்றும் படிப்பில்லை, இந்த விஷயங்களெல்லாம் இந்த சம்ஸ்கிருதம் இப்படியெல்லாம் ஆச்சாரியர் சொல்லுது அவனுக்கு என்னதான் புரியும் மனசில் வச்சுருக்காங்க எல்லாரும். அவனு கூட ரொம்ப கொஞ்சம் முதல் ரோவில் உட்காரதில்லை, கொஞ்சம் அப்படியே ஓரமாக தள்ளி பின்னாடி உட்காருவான். ஆனால் அப்படி கிளாஸ் நடந்துகிட்ருக்கு. ஒரு நாள் வந்து கிரி காணும் கிளாஸில். ஆச்சாரியர் அப்படியே பார்த்தாரு, இல்லை. பொதுவாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பிக்க வேண்டியது கிளாஸு ஆரம்பிக்கல, கண்ணு மூடிட்டு உட்காந்துருக்கார் சங்கரர். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தார், கண்ணு திறந்து பார்த்தா கிரி காணும். அதுக்கப்புறம் யாரோ இன்னொரு சிஷ்யன் வந்து கிளாஸ் ஆரம்பிக்கலாமே சொல்லக்கூடாது, குருவுக்கு முன்னாடி அவரை கேட்காம நம்ம எதுவுமே சஜஷன் கொடுக்கக்கூடாது. ஏதாவது இப்படி பேசும்போதோ ஸ்லோகம் படிக்கும்போதோ ஏதாவது தவறு சொன்னானோ நிந்திட்டானோ இல்லை ஏதாவது அர்த்தம் அது முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட நடுவில் பேசக்கூடாது, ஒரு வார்த்தை கூட வரக்கூடாது. நமக்கு இந்த முன்னாடி கேட்டதா குரு கேட்டதா 3 அவஸ்தைகள் என்னன்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னால் அப்படி சொல்லலாம். அவர் கேட்காம அவர் ஒரு பேச்சு கண்டினியூவாக பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் நம்ம குரல் கேட்கவே கூடாது. அவர் ஏதாவது மறந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படி உட்கார்ந்தானு சரி, அது எனக்கு ஞாபகம் இருக்கேன்னு சொல்லி நம்மளை வாய் திறந்து சொல்லக்கூடாது. புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஏன்னு நான் சொல்ல மாட்டேன், புரிஞ்சுக்கணும். கிரி விஷயம் என்ன ஆயிடுச்சு, அப்புறம் கிரி தெரியல, அவன் எங்கோ ஏதோ வேலை பண்ணிவிட்டு அங்கே தூங்கியிருப்பான் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். அதுக்கப்புறம் அப்படி அவங்க பேசிட்டு கிரி வந்தானு வரலன்னு ஒன்று தான், அவனுக்கு என்ன தான் புரிய போகிறதுன்னு ஒருத்தர் வாய் திறந்து சொல்லிட்டான். ஆச்சாரியர் இதெல்லாம் இவங்களுக்குள்ளே நடக்கிற சின்ன சின்ன அப்படி குஷுன்னு கேட்கல. ஆக்சுவலாக ஆச்சாரியருக்கு கோபம் வந்துச்சுன்னு சொல்லணும். ஆனால் அப்படி அவர் ஹிருதயத்தில் அவர் கோபம் வந்தது மாதிரி காட்டலை, மௌனம் அப்படியே உட்கார்ந்துட்டு அவர் ஒரு கருணா கிரி மேலே அப்படி அவருக்கே தெரியாமல் இந்த கருணா கிருபா అనేది வந்து அது அப்படி பிரவహించి శిష్యునికి తాక్கிறது தொடர்றது అనేది குரு கூட தெரியாதாமா. ஆனால் ஒரு பாவனை மட்டும்தான். பாவமண்டத்தில் இவங்க இப்படி பேசுகிறதுனாலையும் கிரின்னு நினச்சார் ஆச்சாரியர். அங்கே துணி துவைச்சிட்டு இருக்கிற அவனை வந்து பட்டுன்னு ஏந்திரிச்சு ஓடி வந்தான். அந்த பட்டன் ஏந்திரிக்கிறது, ஓடி வந்தது, அப்புறம் வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி
அந்த விஷயம் மொத்தம் அப்படியே ஒரு கனவு போல், என்ன இது ஒரு மேஜிக் போல் ஆகிடுது. நமஸ்காரம் பண்ணார. விதிதாகில சாஸ்திர சுதா ஜலதே மஹிதோபனிஷக்த நிதார்த்த நிதே பாடுறான். உட்கார்ந்து இப்படி பேசின இந்த அதர் சிஸ்டர்கள் எல்லாரும் ஸ்டன் ஆகிவிட்டான். இதே ஒரு பெரிய மேஜிக்கானு அப்படி எடுத்துக்கூடாது. அது அப்படி நமக்கு நடக்குமான்னு இல்லை. ஜஸ்ட் லிசன் இட், தட்ஸ் இட். என்ன ஆயிடுச்சாங்கன்னா ஆயிடுத்து. பார்த்தீங்களா, குரு பக்தி வந்ததுனால சேவைக்கு அந்த விஷயம் சொல்லி தான் ஆகணும். நமக்கு இப்போ நடந்தது சரித்திரத்தில் ரெக்கார்ட் ஆன விஷயம். இப்படி தோட்டக விருத்தத்தில் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சொன்னான்னா ஆச்சாரியருக்கு ரொம்ப பரம சந்தோஷம் ஆயிடுத்து. அவனுக்கு ஞானோதயம் ஆயிடுத்து. இவ்வளோ வருஷம் பண்ண சேவனாலயா இப்போ ஒரு இன்டென்ஸ் சங்கரருடைய பாவம்னாலயா என்னாச்சு, ஞானம் வந்துச்சு. அதனால் எல்லாரும் அவன் முகம் பார்த்தாவே அந்த சமயத்தில் அந்த எப்படி தான் சான்ஸ்கிரிட் வந்துச்சு இவனுக்கு, என்னதை சொல்கிறேன் அவனுக்கே தெரியாது. அது அப்படி வந்துச்சு. அந்த சரஸ்வதி கட்டாட்சம், குரு கட்டாட்சத்தினால சரஸ்வதி கட்டாட்சம் வந்து அது அப்படியே நிற்கிறதா. சங்கராச்சாரியர் அப்போ அவனுக்கு பேர் கொடுத்தார். அதுக்கப்புறம் நீ தோட்டக விருத்தத்தில் இவ்வளோ அழகாக பாடின இல்லை, இனிமேல் உலகத்தில் ஒன்று தோட்டகாச்சாரியர்னு கூப்பிடுவாங்க. சங்கராச்சாரியரோட 4 முக்கியமான சிஷ்யர்களுக்குள்ள தோட்டகாச்சாரியர். இது நான் சங்கர விஜயத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்க விவரமாக. ஆனால் இப்போ திரும்பி சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு ஆனந்தம். அதனால் தொடும் விஷயம் வந்து நமக்கு அங்கே ஒரு இடத்துல தொடும். அப்போது அது நம்ம என்ன, நான் எப்படி உள்ள உருகினே பகவான் விஷயம் சொல்லும் போது சொல்கிறோம். உருகின்னு அப்புறம் அலறுது இல்லை. குரு நினச்சா, குரு சப்தம் கேட்டா, குருவனை பார்த்தா, அவர் சன்னிதில் இருந்தால் அந்த ஒரு சேவை பண்ணும்போது எல்லாத்துலையும் அப்படியே தன்மயம் ஆகணும். தன்மயம் அப்படி ஆகணும்னா அங்கே இவ்வளோ பிசுறு கூட அகங்காரம் இல்லாமல் நானனேதே இல்லாமல் இருக்கணும். இப்படி பல பக்தாள் இருந்தாங்க, பல சிஷ்யர்கள் இருந்தாங்க நம்ம சரித்திரத்தில். ஸோ இங்கே ஒரு ரகசியத்தின்னு சொல்லிடும் நானும். ஆனால் 101வது ஸ்லோகம் படிச்சுட்டு சொல்கிறேன். ஞானம் வினா முக்தி பதம் லப்யதே குரு பக்திதः குரு பிரசாததோ நான்யத் சாதனம் குருமார்கிணாம். குருமார்கிணாம் அதான் குருவே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேறு என்ன வேணும் இனிமே. சாட்சாத் எனக்கு கண்ணு முன்னாடி தெய்வமே வந்து நிற்கிறது, நின்றுட்டு எனக்கு என்ன நல்லதோ அது சொல்லித்தர்றது கேட்குறேன். நான் நிம்மதியாக இருக்கேன், சாந்தமாக இருக்கேன், திருப்தியோடு இருக்கேன்னு அந்த அதே பிடிச்சிருக்கிறவன். நிஜமாக இவனுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. இவனுக்கு ஒருக்காகவும் ஃபால் உளுர்தனதே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, யோகத்தில் கர்மத்தின்னு செஞ்சு கர்ம பிரஷ்டர்கள் ஆனவங்க இருக்காங்க, வடி தவறி போனவங்க. கர்மத்தினை அபகர்மாவும் ஆசுரி கர்மவாக பண்ணி பல பேருக்கு நஷ்டம் உருவாக்கி அவங்களுக்கு நஷ்டம் பண்ணிக்கின பல கதைகள் நமக்கு தெரியும். கர்மா ஏதோ செஞ்சு கர்மனால் ஆக்சுவலாக சித்தசுத்தியம் அடைஞ்சு அவனை அடுத்த ஸ்டெப்புக்கு மோட்சத்துக்கு தயாராக வேண்டியது கர்ம கொடுத்ததே. ஆனால் அவனும் அதில் வந்து பிரஷ்டன் ஆகிட்டான், உளுந்துட்டான். யோகம் செஞ்சு நிறைய இது சாதிச்சு சாரீரிக கண்ட்ரோல் அது வந்துச்சு, சில ஏதோ சித்திகள் வந்துச்சு.
இனிமேல் அது எல்லாம் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டான், யோக பிரஷ்டன் ஆயிட்டான் அப்படின்றது இருக்கு. ஆனால் பக்தியில் பிரஷ்டன் ஆயிட்டான், ஞானத்தில் உளுந்து போயிட்டான் அப்படின்னது கிடையவே கிடையாது. ஏன்னா இதோட பேசிஸே அகங்காரம் இருந்ததானே நீ உளுந்து போகிற நாசனமானே. இங்கே அகங்காரமே இல்லை. ஃபஸ்ட்டு முதலுக்கே மோசம் எடுத்தாச்சு, அதுக்கப்புறம். அதனால் இங்கே தட்ஸ் வை வி சே இன் இங்கிலீஷ் வார்த்தை சொன்னால் நல்லா இருக்கும். இன் லவ் யூ வில் ரைஸ். ஆனால் லோக்கத்தில் காதலில் விழுந்துட்டான் அவனு. ஃபெல் இன் லவ். ஏன்னா இவனுக்கு லவ்னு சொன்னால் லஸ்ட்டு. அந்த 2 வார்த்தைக்கு விவரம் தெரியல. அது விவரம் தெரியணும்னா நாரத பக்தி சூத்திரம் கேட்கணும். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த லவ் அண்ட் த லஸ்ட்? அதுக்கு 2 தனி பேர் கொடுக்கணும். நம்ம லவ்னு இந்த லோக விஷயத்தில் லவ்னு எங்கேயுமே உபயோகப்படுத்தவே கூடாது. ஐயோ அப்படியா சார்? அப்படி டிக்ஷனரியில் அது எடுத்துடணும். லௌகிக டிக்ஷனரியில் எடுத்துடணும். ஸ்பிரிச்சுவல் டிக்ஷனரியில் கொள்ளணும். அதுக்கு பிரேமா சா பரம பிரேம ரூபா. ஃபஸ்ட் சூத்திர பக்தி. அந்த பக்தி பரம பிரேம ரூபம். அங்கே ஃபால் கிடையாது. யூ வில் ரைஸ் இன் த லவ். ஆனால் இங்கே அடுத்த ஏதாவது வேறு அந்த விதமான ஒரு அன்புன்னு சொல்லு, ஏதோ சொல்லு, அட்டாச்மெண்ட்டுன்னு, தட்ஸ் கால்ட் லஸ்ட். அதில் உளுந்துருவேன். இதில் அதே போல் தான். ஏன்னா ஞானம் பக்தி வேறு இல்லைன்னு சொன்னோம். அப்போ யூ வில் ரைஸ் அப், யூ வில் ரைஸ் அபவ். பாடி மைண்ட் இன்டெலெக்ட் காம்ப்ளெக்ஸ்லேருந்து நீ மேலே போயிடுவேன். அதுதான் சரியான தகுதி. அது ஒன்றுக்காக தான் நம்ம நாட்டில் சாஸ்திரங்கள் எல்லாம் 1000 சொல்லி வச்சிருக்கு ப்ரிப்பரேஷனுக்கு. நான் கனெக்ட் த பாயிண்ட். அந்த சேவாங்கட அப்படி சொல்லிட்டாரு. இப்போ இந்த ஸ்லோகம் படித்தோமே, இதில் ஞானம் இல்லாமே கூட ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். குரு பக்தினால முக்தி அடையலாம். கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட். எதுக்கு கான்ட்ரடிக்டரி? பகவத்கீதையிலையோ உபனிஷத்திலோ சொன்னால் ஞானேனைவ து கைவல்யம், ஞானத்தினால மட்டும்தான் மோட்சம்னு அங்கே டிக்ளேர் பண்ணி கிருஷ்ணர் உபனிஷத்தில் எல்லாம் சொன்னால், இங்கே சிவபெருமான் ஞானம் இல்லாமல் கூட முக்தி அடையலாம், குரு பக்தி இருந்தால் போதும் என்றார். இது கான்ட்ரடிக்டரியாக எடுத்துக்கக்கூடாது. இது ஒரு அர்த்தவாதம். அந்த குரு பக்தின்னு ரொம்ப தூக்கி வச்சு சொல்கிறதுக்காக இந்த மாதிரி சாஸ்திரம் நிறைய இடத்துல ஒரு விஷயத்தினை நல்ல ஹைலைட் பண்ணி சொல்லணும் போது அதுக்கு கொஞ்சம் அர்த்தவாதத்தினை உபயோகப்படுத்துவோம். அதுபோல் தான் நம்ம பலஸ்ருதி எல்லாமே லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்லணும், பலஸ்ருதி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சொல்லணும், பலஸ்ருதி எல்லாத்துக்கும் அப்படி சொல்லி வச்சுருக்காங்க. இது மட்டும் சொன்னால் போதும். ஆனால் அது அர்த்தவாதம். கேட்குறேன் நான், 20 வருஷமோ 30 வருஷமோ விஷ்ணு சஹஸ்ரநாமம் தினந்தோறும் சொன்னார். விஷ்ணு சஹஸ்ரநாம இஸ் த சொல்யூஷன் ஃபார் ஆல் த ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தனை யூடியூப்பில் போட்டிருக்காங்க. நான் பார்க்க மாட்டேன், ஜென்ரலில் கண்ணில் விழுந்துடும். நீங்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி இதெல்லாம் எக்கச்சக்கமாக வருது இப்போது. இந்த மந்திரம்னால இது அந்த என்ன வியூவர்ஸ் உடனே அதுக்கு போயிடுவானே, அடுத்த நாள்லே 1000 கணக்கில் மில்லியன்ஸில் போகும். வேதாந்தம் கொஞ்சம் பேர், அது அவ்வளோதான், கொஞ்சம் பேருக்கு தான் இது எட்டும். இப்போ நீங்கள் அங்கே நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லி அது முக்கியம், அது ஏதோ பெருசுன்னு நினச்சக்கூடாது. நம்ம சரி என்ன சொல்லிட்டுருக்க,
அர்த்தவாதம் தான் சிவபெருமான் இங்கே சொல்கிறாரு. ஞானம் வினான்னு ஒருவேளை நான் ரொம்ப அப்படி ஃபுல்லி அது அர்த்தவாதம் சும்மா சொல்கிறாருன்னு நீக்கி வைக்கலை. நான் ஹேவ் டு கனெக்ட் வித் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய வார்த்தைகளை கூட சேர்ந்து சொல்லுவேன். இன்னும் குரு பக்தி தகான்னா இங்கே முதல்ல அந்த வார்த்தை புரிஞ்சுக்குங்கோ. அத்வைத பக்தி மூலமானு அர்த்தம். அத்வைத பக்தி மூலமாக, ஆத்ம பக்தி மூலமாக. ஏன்னா ஆத்ம மேலே பக்தி தான் நிஜமான பக்தின்னு சொல்லியாச்சு ஆச்சாரியர். மோட்ச சாமாகிரினாம் பக்திரேவ கரியசேன்னு சொன்னார். அப்புறம் ஸ்வஸ்வரூப அனுசந்தானமேவ பக்தித்யபிதீயதே. ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணவன் அது மேல் ஈடுபாட்டு அது தெரிஞ்சுக்கிறதா, ஆத்ம மேலே பக்தியோடு இருக்கிறதா நிஜமான பக்தி. அப்போ ஆத்மா எதுக்கு, பக்தி பதம் எதுக்கு? மோட்ச சாமாகிரி, மோட்சத்துக்கு உபயோகப்படுற சாதனங்களுக்குள்ள பக்தியும் கரியேசன்னு சொல்கிறாரு. சி ஹவு நல்ல இன்டர்மிக்ஸ் பண்ணி பக்தி, ஞானம், ஆத்மா எல்லாத்தையும் சொன்னார். இதெல்லாம் சொன்னால் தான் நாரத பக்தி சூத்திரமே புரியும். இப்போ அந்த விஷயம் இங்கே பார்த்தா அத்வைத பக்தி, ஆத்ம பக்தி அப்படி எடுத்துக்கலாம். சரி, ஒருவேளை இப்படி சொன்னால் கூட குருவுடைய பிரசாதத்தினால நான் அந்நியத் சாதனம் தேவையில்லை இந்த குரு மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்றாரு. சரியா? என்னது குருவுடைய பிரசாதம்? இங்கே கருணா, கட்டாட்சம். அப்போ அது எப்படி கிடைக்கும்? சேவை பண்ணணும். சேவை பண்ணணும்னு உனக்கு அகங்காரம் இல்லை ஆகணும். அகங்காரம் இல்லாமல் ஆயிடுத்தன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக நீ ஆத்மானு உணர்வே. குரு உபதேசம் கேட்டாலும் சரி, ஒரு சேவை பண்ணாலும் சரி. இங்கே குரு பிரசாதம்னா, இங்கே பொதுவாக பிரசாதம்னா ஒரு கோவிலில் ஒரு இடத்துல இப்படி கொடுக்குறது. குரு என்ன பிரசாதம் கொடுக்குறாரு? கோவில்லையோ ஒரு விழாலோ எல்லாம் முடித்ததுக்கப்புறம் உனக்கு மேக்ஸிமம் கொடுத்தா ஒரு தொன்னியில் இவ்வளோ சுண்டல் கொடுப்பாங்க. சம் ஸ்பெஷல்னு எப்பாவது ஒரு ஸ்வீட்டு கொடுப்பாங்க. ஒரு நிமிஷத்தில் நீ அங்கே போகிறதுக்குள்ளே அது காலி ஆகிடுது. ஆனால் குரு கொடுக்க பிரசாதம் நீ அசல் சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. 1 மணி நேரமாக கொடுத்துட்டே இருக்கிறார். இப்போ அதுதான் பிரசாதம். அவருடைய ஒரு சொல்லு பிரசாதம். என்ன அதே வார்த்தை தானே. ஆனால் பிரசாதத்தின்னு பொதுவாக அவர் பிரசாதிச்சாரு, குரு கடவுள் பிரசாதம் பண்ணணும் கொடுத்தாரு. என்ன கொடுப்பார்? எதுக்குன்னா எது கொடுத்தா குருவோ கடவுளோ அது என் மனசுன்னு நிம்மதிப்படுத்துறது. எனக்கு கடிச்சது எனக்கு பிரசீதத்தி மனஹா இது பிரசாதம். மனசுன்னு பிரசீதம் பண்ணுது. பிரசீத வெங்கடேஷன் சுப்பிரபாதத்தில் 2-3 வாட்டி வருது. பிரசீதத்தி மனஹா இது பிரசாதம். பிரகர்ஷணேன அவசாதயதி இது பிரசாதம். அவசாதயத்தன்னு லூசன்ஸ். இட் டிஸ்ட்ராய்ஸ் யுவர் அகங்காரம், ஈகோ. அகங்காரம் ஈகோ சுண்டல் சாப்பிட்றதுனால டிஸ்ட்ராய் ஆகுமா? இல்லைன்னா ஒரு நாள் இப்போ மார்கழி மாதத்தில் ஸ்பெஷல் பிரசாதம் எல்லாம் சாப்பிட்றதுனால டிஸ்ட்ராய் ஆகுமா? இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். நான் பாரு காலையில் எல்லாருக்கும் முன்னாடி கோயிலுக்கு போகிறேன். நான் பாரு 10 வாட்டி சுற்றிட்டானே அவன் நடக்கிற நடலையோ தெரியும். அதுக்கப்புறம் அவன் பேசுகிற பேச்சிலேயே தெரியும் அவனோட பக்தின்னு அவனை பாராட்டுக்கிறான். அப்போ அகங்காரம் வளர்ந்துச்சா குறைஞ்சிச்சா? அந்த கோயிலில் என்ன அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க தெரியுமா? சொல்லலாமா அப்படி? உனக்கு என்ன அதை அழகாக பண்ணணும்? அங்கே நிறைய அலங்காரம் பண்ணணும், நிறைய பிரசாதம் கொடுக்கணும், நிறைய மக்கள் வரணும், ஆஹா ஓஹோன்னு இருக்கணும். இதை அப்போ நீ பகவான்னு பார்க்கல, அவர் என்ன சொல்கிறார்? உன் மனசுன்னு பார்க்கல, நீ வெளியிலேயே பார்த்துட்ருக்க. அது எப்படி தான் பிரசாதமாகும்? அப்போ இப்படி அர்த்தம் எடுத்துக்கிட்டால் குரு கொடுக்குற பிரசாதம் அது நீ குருப்பான்னு வச்சுக்கோங்க, கருணை வச்சுக்கோங்க, ஒன்றும் இல்லை.
குரு கிருபை எனக்கு வரணும்னு நம்ம ஆசிக்கணும். என்ன, அவர் சொல்கிறது எனக்கு நல்லா புரியணும், நான் கிரகிக்கணும். அவர் எதுக்காக சொல்கிறாரு, எது பற்றி சொல்கிறாரு, அது என்ன, அதை நான் அடையணும், இப்படி ஒரு ஆசைப்படணும். அந்த ஆசைப்பட வேறு லோக்கத்தில் ஆசைப்பட துன்பம், இங்கே ஆசைப்பட இன்பம். இது என்ன சார் புதுசாக மாற்றுறீங்க? ஆமாம், ஏன்னா ஆத்மனை ஆசைப்பட்டால் துன்பம் போயிடும், வேறு லோக்கத்திலே தான் அதை ஆசைப்பட்டால் துன்பம் வரும். அதனால் பொதுவாக அது அந்த கருத்தை எப்படி சொல்கிறோம், ஆசைப்பட துன்பம். அப்பா ஆசை விட இன்பம். இந்த ஆசை விடன்னு என்ன, நானும் சரீரமாக நினச்சிக்கிறது, நான் ஒரு ஜீவ அகங்காரம், எனக்கு என்னது, இப்படியெல்லாம் பாவனைன்னு வச்சுக்கிட்டே இருக்கிறது பேர் ஆசை. அதனால தானே வேறு ஆசைகள் எல்லாம் உருவாகிறது. அது மினிமம் ஆகணும், மினிமம் அந்த விதத்தில். சரி, கடைசியில் என்ன ஆகும்? இந்த கீதையில் பகவான் இந்த விஷயத்தினை இப்படி சொல்கிறாரு, இன்டைரக்டாக இருக்கும் இது பாருங்க. அப்படிப்பட்ட அந்த பக்தர்கள், அந்த ஜிக்னாசுகள், அந்த பக்தர்கள் யார், மகாத்மர்கள், சாதுக்கள், என்னே நம்பி இருக்கிறவங்க, என்னென்ன குரு நம்பி இருக்கிறோம், தேஷாமேவானுகம்பார்த்தம். 10வது விபூதி யோகத்தில் ஸ்லோகம். தேஷாமேவானுகம்பார்த்தம் அகமஜ்ஞானஜம் தமஹ. அவங்கள வேண்டி எனக்கு ஏற்பட்ட அந்த கருணைனால, அனுகம்பார்த்தம்னா பிகாஸ் ஆஃப் மை லவ் டுவர்ட்ஸ் தெம், கம்பேஷன். எனக்கு பகவானுக்கு அவ்வளோ நம்ம மேல் அக்கறை இருக்குது. நம்ம மேல் அக்கறை இருக்கிறவர் நமக்கு நல்லது செய்வாரா, வேறு ஏதாவது செய்வாரா? மாதிரி வேறு என்னமோ நடந்துருது, எனக்கு எல்லாமே எல்லாம் கஷ்டம் நஷ்டமாக. அந்த கஷ்ட நஷ்டம் பகவான் பண்ணல, உன்னோட கர்ம பண்ணிச்சு, உன்னுடைய ஆலோசனை மனசு பண்ணிச்சு. அதில் நீ வெளியே வரணும்னு சொல்லுது அவர் ஆசிக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்க தம்பி, நீ எனக்கிட்ட வா, நீ என்னவனு சொல்லிக்கோ, ஞானமடை. எனக்கு உனக்கு வித்தியாசம் இல்லைன்னு ஞானமடைன்னு அவர் சொல்கிறாரு, நம்ம அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். எவ்வளோ தவறு இது. இது புரியணும். வந்த மாதிரி பகவத்கீதை படிக்கலன்னு எப்படி தான் புரியும்? படித்து முடிச்சாச்சு, ஆனால் புரியல. இன்னைக்கு சொல்லும்போது தான் சார் இது கொஞ்சம் பார்த்தீங்களா, ஏன் கேட்கணும்? மறுபடியும் குருகீதை வந்துச்சு இங்கே சந்தர்ப்பம். அதுக்கு தேஷாமேவான் அனுகம்பார்த்தம் அகம் அக்ஞானஜம் தமஹ. அவனுக்கு உள்ள அந்த தமோ குணத்தினால, அக்ஞானத்தினால் ஏற்பட்ட அந்த தப்பான ஒரு பாவனை, அவன் ஜீவனனி, அவன் சரீரமனி, இப்படியெல்லாம் நினச்சிக்கிறது. என்ன பண்ணுறோம்? நாசயாம்யாத்ம பாவஸ்தஹ. அவனுக்குள்ள அது நான் டிஸ்ட்ராய் பண்ணுறேன். பண்ணி ஞானதீபேன பாஸ்வத. அவனுக்குள்ள நான் ஞான தீபத்தினை ஏற்றி விட்டுடுவேன். என்னது? நீ பக்தி பண்ணு, முதல்ல நான் சொன்னபடி பண்ணு, நான் சொன்ன விதமாக உன் மனசுன்னு வச்சுக்கோ. அப்போ உனக்கு குருவுனி கொடுப்பேன். அவர் சொல்கிற சாஸ்திரம் புரியுற போல் நான் உள்ளனந்தே ஒத்தாஸ் பண்ணுவேன்றாரு. ஜாக்கிரதை புரிஞ்சுக்கணும். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ ஜிக்னாசு பக்தனாயிடும். அர்த்தார்த்தி பக்தனாக இருக்கக்கூடாது. எப்போ பார்த்த பார்கெனிங் அண்ட் டிசைரிங் இது எல்லாமே. அப்புறம் எப்போ பார்த்தா அழுந்துகிட்டே இருக்கிறது கடவுள்கிட்ட. கடவுள் பேர் சொல்லணும், அழுவாது. இவங்க 2 பேர் பிடிக்காது பகவானுக்கு. ஆர்த்தோ அர்த்தார்த்தி கேன்சல், அவர் லிஸ்ட்டில் இல்லை இவங்க 2 பேர். ஆனால் ஜிக்னாசு ஞானி பக்தர்கள் எனக்கு பிடிக்கும், எனக்கிட்ட சீக்கிரம் என்ன கிட்ட வருவாங்க. அவங்களுக்கு நான் இப்படி குருன்னு கொடுத்துட்டு சாஸ்திரம் கேட்குற போல் செஞ்சு என்னை கருணைன்னு அந்த ரூபத்தில் சப்ளை பண்ணுறேன்.
திஸ் இஸ் நாட் எ ஜாது மேஜிக் இல்லை. இல்லைன்னு இந்த ஸ்லோகம் ஞானதீபேன பாஸ்வதா, ஞானம் எங்கே வந்துச்சு? 30-40 வருஷமாக பூஜை பண்ணுறேன், கோவிலுக்கு போகிறேன், தேங்காய் உடைக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், ஞானம் வந்துச்சா? ஞானமாவது மண்ணம் கட்டாது. அகங்காரமே குறையில்லை, பேச்சே மாறல, ஒரு நல்ல விதமாக அன்பை பேச தெரியல, எப்போ பார்த்த தூக்கி வாரி போடுற போல் என்னென்னமோ பேசுகிறேன், கோபம் குறையில, என்ன பக்தி பண்ணுறேன்? இதெல்லாம் மாறினாதான் நீ பக்தி பண்ணுறேன்னு நானும் டிக் பண்ணுறேன் అని அவரோ சொல்லி பேசிட்டே இருப்பார் கீதையில். உன் மனசில் இந்த குணங்கள் இருக்கா? தென் ஐ வில் ப்ரமோட் யூ. எப்படி ப்ரமோட் பண்ணுவேன்? எப்படின்னு கேட்காது, அது நடக்கும் பாரு சொல்லி பக்கத்தில் அடுத்த ஸ்லோகம், தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதி பூர்வகம். நான் முதல்ல இந்த ஸ்லோகம் சொல்லணும், இது 10 அது 11. ஓகே பரவாயில்ல. யார் இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம், இதையும் 10வது. தேஷாம் சததயுக்தானாம், எப்போ என்னை மறந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட 24/7 உலகத்தில் இருந்தான்னு அவங்க விவகாரம் பண்ணிட்டு இருந்தா கூட, தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம், பிரேமோட நன்னு ஸ்மரிச்சுக்கிட்டு நான் ஆராதிச்சுட்டு நான் என்னுடைய சந்தோஷத்துக்காக அவனை வாழுவான், அவனோட சந்தோஷத்துக்காக இல்லை. இந்த நாரத பக்தி சூத்திரத்தில் இது ஒரு சூத்திரம். ந தஸ்மின் சுகித்வம், என்னோட சுகத்துக்காக இல்லை, நான் சுவாமின்னு கும்பிடுறேன், பூஜை பண்ணுறேன், எதுக்கு? எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்கு தான் சுவாமி. ஸோ மை டாட்டர் இஸ் ஃபர்ஸ்ட், மை சன் இஸ் ஃபர்ஸ்ட், தென் த லார்டு. அப்போது உன்னுடைய சுகமா கடவுளோட சுகமா உனக்கு வேணும்? வெரி பவர்ஃபுல் சூத்திரம் அது. தத் சுகித்வம், அவருடைய சுகம்தான் எனக்கு வேணும். நான் இப்போ அந்த டாபிக் உள்ள போன டைமே மறந்துடுவேன். ப்ளீஸ் லிசன் டு தி நாரத பக்தி சூத்திர. அதுக்கு ஒரு ப்ரூஃபு நாரதருக்கு காட்டுறதுக்காக நாரதர்னு கிருஷ்ணர் வந்து ஒரு ட்ராமா பண்ணி, அப்புறம் தலைவலியை அந்த மாதிரி உட்கார்ந்து இதுக்கு மருந்து வந்து அந்த பக்தனுடைய பாத தூளி இங்கே பூசிட்டா போகும்னு சொல்லி அவனை பாடுபடுத்திட்டு, அப்படி கேட்டால் சரி உடனே நாரதரே அவரோட பாதத்துக்கு கீழே இருக்கிற மண் எடுத்து கொடுக்கலாம் இல்லையா? அவர் கொடுக்கல. அவருடைய 8 முக்கியமான தர்ம பத்னிகள் அவங்கக்கிட்ட போனால் அவங்களும் கொடுக்கல. ஐயோ பகவானுக்கு என்னோட காலு மண் எப்படி கொடுக்குறேன்னா, நாரதர் போய் சுவாமி யாரும் கொடுக்க மாட்டுறாங்க, இவனே கொடுக்கல. முதல் நாரதரை பயப்பட்டார்ல, காலு மண் போய் எப்படி? ஆனால் உள்ள நான் பக்தனை, நான் பக்தன் போல் இன்னொருத்தர் இல்லைன்னு நினச்சிக்கிறாரு நாரதர். இவரோட கர்வமும் குறைக்கிறதுக்கு, எல்லாம் தெரிய வைக்கிறதுக்கு இந்த நாடகம் பண்ணி கடைசியில் என்ன பண்ணுறதுன்னா, நான் சொல்கிறேன், இது நீ பிருந்தாவனம் போயிட்டு அந்த கோபிகைகள்னு அவங்க இருக்காங்க, அவங்களன்னு கேடு தருவாங்கன்னு போனால் இவர் போனார். போயிட்டு சொன்னதே உடனே முதல்ல துக்கப்பட்டாங்க. ஐயோ கிருஷ்ணனுக்கு தலைவலியா, என்ன பண்ணுறது? என்ன சொன்னார்? நாங்கள் என்ன பண்ணிட்டோம்? ஒன்றும் இல்லை, அவருக்கு சிறந்த பக்தாள் இருந்த யாராவது அவங்களுடைய காலு மண் எடுத்து கொடுத்தா அவருக்கு அது பூசிட்டா போயிடுமென்னு சொன்னாருன்னா, சொன்ன உடனே ஒரு கோபிக்கு எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. எதுக்குன்னு குதிச்சு மண்ணெல்லாம் பொடி ஆகிடுது காலு கீழே. எல்லோரும் சேர்ந்து இது பாரு நாரதரை, இவளோட மண் இதை எடுத்துகிட்டு போங்க, சீக்கிரம் எடுத்துகிட்டு போங்கன்னு எல்லோரும் சேர்ந்து ஒரு மூட்டை கொடுத்தாங்க. இவர் போயிட்டார் மூட்டை தூக்கிட்டு பார்ப்போம். இதுக்குள்ளே அவருக்கு எல்லா பாட்டம் கற்றுக்கிட்டார். அங்கே போய் பார்த்தா கிருஷ்ணர் ஜம்முன்னு ஜாலியாக வேறு ஏதோ சிரிச்சுக்கிட்டே இருக்கார். என்ன தலைவலி எங்கே போயிடுச்சுன்னா, தலைவலியா? நீ எப்போ பிருந்தாவனம் போயிட்டியோ, எப்போ கோபிகளுக்கு சொல்லிட்டியோ, கோபிகள் இந்த வார்த்தை கேட்டு எப்போ அவங்க அப்படி டான்ஸ் ஆடிட்டாங்களோ எனக்காக ஏதாவது பண்ணுறதுக்கு, அப்போவே போயிடுச்சு நாரதா. இனிமேல் என்ன பாடம் சொல்லி தரணும்? தத் சுகித்வம். இந்த வார்த்தை முடிச்சுட்றேன். தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதி பூர்வகம் ததாமி புத்தியோகம் தம். அவங்களுக்கு கருணை பண்ணுற அனுகம்பார்த்தம் అనేది அடுத்த ஸ்லோகத்தில். ஃபஸ்ட் அவனுக்கு புத்தி ஒழுங்க வேலை பண்ணுறது போலும் நான் சரி. புத்தி எப்படி ஒழுங்க வேலை பண்ணும்? ரமணாலயத்துக்கு இப்போ
அங்கே பேச்சு கேளு, அவனுக்கு புத்தி யோகம் தரேன்னாரு. இந்த வார்த்தை புதுசு. புத்தி யோகமா? வேறு எங்கெங்கே யூஸ் பண்ணி? ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், ரைட் அண்டர்ஸ்டாண்டிங், ரைட் திங்கிங் எப்படி வரும்? ஒரு ஒரு சின்ன கதை, அந்த கோபி கதை சொன்னாவே நமக்கு என்னமோ நிறைய விஷயம் தெரிஞ்ச போல ஆயிடுச்சு. பாகவதத்தில் எவ்வளோ இருக்குது அப்படி. அதனால் புத்தி யோகம் ததாமி அகம், அது கொடுத்தா என்ன ஆகும் அவனுக்கு? அதுதான் என்னோட கருணை. என்னோட கருணைன்னு வேறு என்னமோ நான் இப்படியெல்லாம் லைட்டெல்லாம் அனுப்ப மாட்டேன். நீ பக்தியோடிரு, உன்னை புத்தின்னு நான் மாற்றுறேன். அது ஆட்டோமேட்டிக் ஆகும். ஆயினா ஆயிடுச்சு. ஏனாம் புத்தி ததாமி புத்தி யோகம் தம் ஏனாமாம் உபயாந்தி தே. அந்த புத்தி யோகம் தெளிவு வந்ததுக்கப்புறம் அவங்க எனக்கு கூட ஒன்றாயிடுவாங்க. அவங்கள நான் ஒன்றுன்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஹி அட்டைன்ஸ் த பர்ஃபெக்ஷன். இப்போது 100, 101 கனெக்ட் பண்ணி இதெல்லாம் சிந்திங்கோ. ஞானம் இல்லாமல் குரு பக்தியே போதுமன்னா ஒரு லெவலில் நீ ஒன்றும் ப்ரமோட் பண்ணுறது. குரு கிருப்பை வேணும்னு ஈஸ்வர கிருப்பை வேணும். அதுக்கு தான் அந்த பக்தி. ஸோ அதெல்லாம் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு சாஸ்திரம் கேட்குற பாக்கியம் கிடைச்சதுனால நான் ஐம் ஆன் த ரைட் பாத். எனக்கு ஈஸ்வர கிருப்பை கிடைச்சது, சாஸ்திரமும் கிடைச்சது, உபதேசமும் கிடைச்சிட்ருக்கேன். இதிலேயே குருமார்கிணாம் தவறாது தவறி ஏதோ அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு சமயம் வேஸ்ட் பண்ணிக்காது, சிரமப்படாது, புத்தி மனசுக்கு டயர்ட் ஆகாத சிந்தனையில் இரு. எசிமுலேட் பண்ணிக்கோ, உங்களோட சொந்தம் பண்ணிக்கோ ஞானம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.